10, 15, 19 தேர்தலிலே நாங்கள் எழுத்து மூலமான ஒப்பந்தம் செய்வோமாண்டு கேட்டார். எங்களுடைய பிரச்சனை இலங்கை நாட்டிற்குள் தானே தற்போது மிகவும் மோசமாக பிரிந்து கிடக்கிற நாங்கள், அது எங்கட முயற்சி. 1976ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் வருகின்ற போது அதனை மக்கள் 78ஆம் ஆண்டு தேர்தலிலே எவ்வாறு அங்கீகரித்தார்கள் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்று நீங்கள் சொல்கின்ற, அதாவது 2010ஆம் ஆண்டு ஒரு தேர்தல் நடந்தது, 15 நடந்தது, 19 நடந்தது. இந்த 3 தேர்தல்களிலும் ஆழமாக பார்த்தால் மஹிந்த ராஜபக்சவிற்கு எதிராக வாக்களிக்கின்றது ஒரு போக்கு தமிழ் மக்கள் மத்தியில் இருந்தது. அது யாருக்கு ஆதரவாக வாக்களிப்பது என்பது இருக்கவில்லை. சரத் பொன்சேகாவுக்கு வாக்களித்தார்கள், மைத்ரிபால சிறிசேனக்கு வாக்களித்தார்கள், 2019ஆம் ஆண்டு சஜித் பிரேமதாசுக்கு வாக்களித்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திற்கு எதிராக வாக்களித்தார்கள். அங்கேதான் வருகின்ற அந்த சந்தர்ப்பங்களில் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தி இருந்தால் மக்கள் சுட்டி இருப்பார், அங்கே போக முடியும் என்று சொல்லி இந்த 3 சந்தர்ப்பங்களையும் விட்டுவிட்டு தற்போது தமிழ் கட்சிகள் சிதறி போயிருக்கிற நேரம் மீண்டும் ஒரு அணியாக ஏன் இந்த பொது வேட்பாளர் கொண்டு வரப்படுகிறார்? தமிழ் பொது வேட்பாளரை அப்போது நிறுத்தி எங்களோட ஒற்றுமையை காட்டணும் என்றில்லை, எங்களோட ஒற்றுமையை அப்போது காட்டியிருந்தோம். ராஜபக்ச குடும்பத்திற்கு எதிராக 10, 15, 19 தேர்தலிலே நாங்கள் எதிராக வாக்களித்தோம். ராஜபக்ச குடும்பம் போரை நடத்தினாலும் களமுனையில் நின்று போர் செய்தவர் சரத் பொன்சேகா. சரத் பொன்சேகாவுக்கு நாங்கள் வாக்களித்தனாங்க. இந்த போராட்டம் நடைபெற்ற போது, போராட்டம் முடிந்த கையோடு, ரைட், எங்களுக்கு மாத்திரமல்ல சர்வதேசத்திற்கும் மஹிந்த ராஜபக்சே என்னவர் 13 அல்ல 13++, ஈழத்தை தவிர அனைத்தையும் நான் தருவேன் என்று அவற்றை கொஞ்ச தமிழில் சொன்னார். சரிதானே? சொல்லி எங்களை 18 போற முடிஞ்சதுக்கு பிறகு 2009 மே 18க்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்போட 18 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தி இடையில் விடப்பட்டார். 2015 மைத்திரியை கொண்டு வரும்போது சந்திரிகா அம்மையார் உட்பட எங்களிடம் எழுத்து மூலமான ஒப்பந்தம் செய்வோமாண்டு கேட்டார். ஒவ்வொரு முறையும் இறந்து விட்டார் சம்பந்தரையா. ஒவ்வொரு முறையும் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். தமிழ் அரசியல் வரலாற்றிலே ஏற்கனவே சொன்ன மாதிரி 65ஆம் ஆண்டு ஏமாற்றப்பட்டிருக்கிறார். அப்பொழுது நீங்க சொல்ற அதே தான் கேட்கின்றேன். அரசியலில் நீண்ட காலம் இருக்கின்றவர்கள், ஒரு அரசியல் சமூகத்திற்கு தலைமைதாங்கத்துவம் வழங்க வேண்டியவர்கள் ஒவ்வொரு முறையும் வந்து நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் சொல்வதில் என்ன அர்த்தம் இருக்கின்றது? இந்த பிரச்சனை இலங்கையினுடைய பிரச்சனை, எங்களுடைய பிரச்சனை இலங்கை நாட்டிற்குள் தானே. ஐக்கியப்பட்ட இலங்கைக்குள் இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு தானே நாங்கள் முயற்சிக்கிறோம். நான் திருப்பியும் கேட்கின்றேன், ஏன் இந்த பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கரு யுத்தம் முடிவடைந்த முன் வரவில்லை? யுத்தம் முடிவடைந்த பின்பு வர வேண்டிய தேவை இருக்கவில்லை எங்களுக்கு. ஏனென்று சொன்னால் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. தற்போது என்ன தேவை இருக்கிறது? விளங்கல்ல. தற்போது என்ன தேவை இருக்கிறது? இப்போது என்ன தேவை இருக்கிறது? இவ்வளவு காலமாக தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு கொண்டு வரார்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை ஒற்றுமையாக நிரூபிக்க வேண்டும். அந்த ஒற்றுமை கிடைக்கும் என்பதற்கு அப்பால் அது மாத்திரமல்ல எங்களுடைய பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டிய தேவை. அதற்கு மேலால் நீங்கள் ஏற்கனவே கூறியதை போன்று 2009க்கு முன்பு, ரைட், தமிழ் கட்சிகள் ஒன்றாகத்தான் பயணித்தோம். 2001க்கு முன்பு மாறுபட்ட கருத்துடன் பயணித்தோம். சரிதானே? 2001 சரியோ பிள்ளையோ ஒரு மாறுபட்ட கருத்துடையவர்கள் எல்லாம் வந்தோம். 2009 சொன்ன மாதிரி தற்போது மிகவும் மோசமாக பிரிந்து கிடக்கிற நாங்கள் இதை ஒரு அடையாளமாக வைத்து மீண்டும் ஒரு கூட்டாக நாங்கள் இணையலாம் என்கின்ற ஒரு ஆசையும் எங்களிடம் இருக்கு. பாராளுமன்ற உறுப்பினரை சாதாரணமாக தற்பொழுது நீங்கள் இந்த பொது வேட்பாளர் நிறுத்திருக்கின்ற விடயத்திலே கணிசமான ஓரளவு வாக்குகள் கூட கிடைக்காவிட்டால் நீங்கள் தேசத்துக்கு மட்டுமல்ல சர்வதேசத்துக்கும் கூறுகின்றீர்கள் எங்களது உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நீங்கள் இந்த தேர்தலை போட்டியிடுகிறீர்கள். மக்கள் குறிப்பிட்ட அளவு வாக்குகளை கூட கொடுக்காவிட்டால் நீங்கள் தமிழ் மக்களுடைய உரிமைகளை காட்டிக் கொடுத்த விடயமாக மாறிவிடாதா? உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்று நாங்கள் இதில் போட்டி போடவில்லை. ஏனென்றால் உரிமைகளை வென்றெடுப்பதற்கான தேர்தல் இதுவல்ல. உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும், ஒன்றாக நிற்க வேண்டும். நாங்கள் கூடுதலான நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் வழங்கவில்லை. உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்கின்றதற்காக இந்த தேர்தலிலே நாங்கள் போட்டியிடவில்லை. அதைத்தான் சொல்லுகிறேன். அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்பதை சர்வதேசத்துக்கும் தெற்குக்கும் காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதற்கில்லை. ஒற்றுமையாக நாங்கள் இந்த பிரச்சனையை ஒரே குரலாக
சர்வதேசத்துக்கும் தேசத்துக்கும். அது நடைபெறாவிட்டால் நீங்கள் மற்ற பக்கம் திரும்பி பார்க்க வேண்டும். சர்வதேசத்துக்கு நீங்கள் இதுல இருக்கிற 3 வேட்பாளர்களும் வெல்லுவாங்களா? 3 வேட்பாளர்களும் வெல்லுவாங்களா? ஒரு ஆள் தானே வெல்ல போறாங்க. வரமாட்டோம் என்பது எங்களுக்கு தெரியும். நான் தொடர்ச்சியா முதல் பொது வேட்பாளர் ஜனாதிபதியாக வரமாட்டார் என்பது எங்களுக்கு தெரியும். நான் முதல் கேட்ட கேள்விதான் இவர்கள் திருப்பியும் கேட்டார்கள். அதாவது 76ஆம் ஆண்டு இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் வந்தது. அதிலே சொல்லப்பட்ட முக்கியமான விடயம், தமிழ் மக்களை இறமையும் சுயநிர்ணய உரிமையும் கொண்ட ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே விடயம் தான் தற்போது நீங்கள் பொது வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்ற வேட்பாளருடைய விஞ்ஞாபனத்திலும் வந்திருக்கின்றன. எனவே அடிப்படை ரெண்டும் உண்டு. ஆனால் அன்று அந்த தீர்மானம் வருகின்ற போது அதனை தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் வழங்கிய ஆதரவு எவ்வளவு என்று சொல்லி நாங்கள் மட்டும் சொல்ல தேவையில்லை, அனைவருக்குமே தெரியும். அப்படி ஒரு ஆதரவு தளம் இருக்கின்ற ஒரு கொள்கைக்கு இன்று ரியாசும் ஜெகனும் கேட்டது போல மிகச் சொற்பமான ஒரு வாக்குகள் கிடைத்தால் என்ன நடக்க கிடைத்தால் என்கின்றதில்லை. இந்த நீங்கள் தமிழ் மக்களை ஒரு இறமையான இனம் என்று அங்கீகரிக்க வேண்டும் என்று 77 மட்டுமில்லை, இப்ப மட்டுமில்லை, தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லப்படுவோம். திம்பு பேச்சுவார்த்தையிலையும் அது இருக்குது. கிடைத்தால் என்று ஒரு தேர்தல் என்பது நாங்கள் எல்லோரும் வெல்றது இல்லை தானே. தேர்தல் இப்ப நாங்க கேட்கிறோம், கிடைத்தால் கிடைக்காட்டி அது இல்லை, அது எங்கட முயற்சி, அது எங்கட முயற்சி. இரண்டாவது விருப்பு வாக்கு யாருக்கு கொடுக்குமாறு? இரண்டாவது வாக்கை பற்றி நாங்கள் கதைக்கவே இல்லை.